ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம முடக்கற்றான் கீரை, ஒரு மூலிகை கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீரையை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக விடாதீங்க. நான் இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. கிராமத்தில் வந்து இது கண்டிப்பாக கிடைக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால தாங்க இதை பற்றி நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். இந்த கீரை நான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கோட 8 நாள் ஆகுதுங்க. ஃப்ரிட்ஜில் தான் ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கீரையை வச்சு நான் இப்போ ராகி அடை தான் செய்ய போகிறேன். நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு 150 கிராம் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ராகி மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இல்லை சத்து மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் கூட செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 அளவுக்கு உரித்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடையில் போடும்போது. வெங்காயம் ஒரு வெங்காயம். இந்த கீரை வந்து தண்ணியில் கொஞ்சம் நல்லா அலசிட்டு, நம்ம என்ன இருந்தாலும் வீட்டு தோட்டத்தில் பறித்தாலுமே அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், மணல் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அலசிக்கோங்க. கீரையை ஒரு 2 தரம் 3 தரம் செய்யும்போது அலசுங்க. பறிச்சிட்டு வந்து அலசி வச்சிங்கன்னா கீரை வந்து கெட்டு போயிடும். அப்படியே தான் எடுத்து வைக்கணும். செய்யும்போது தான் எப்போவுமே கீரையை வந்து அலசி வைக்கணும். பொடிசாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகமெல்லாம் சேர்த்தா நமக்கு செரிமானமெல்லாம் ஆகும். அதனால் எல்லாத்துலேயுமே சீரகம் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ வந்து நம்ம உப்பு தண்ணியிலலாம் போட்டு கரைக்கல, தூளாக தான் போட்டோம். அதனால் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோடு சேர்த்து. இந்த அடை வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ராகி அடையும் சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று இந்த கீரையை பற்றியும் தெரியாது. அதனால தான் வந்து நம்ம இதையெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு பழகினா தான் இது என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். இது மேக்ஸிமம் மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம். காலையில் தினமுமே வந்து இந்த கீரையை வந்து கொஞ்சம் ஒரு மிளகு, ஒரு 4, 5 மிளகு, கொஞ்சம் சீரகம், உப்பு லைட்டாக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கோலி அளவு உருண்டை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நான் ஒரு 3 அடை ஆகிற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். மாவு கொஞ்சமாக தான் பிசைஞ்சிருக்கேன். ஆளுக்கு 1 இல்லை அரை தான் எடுப்பாங்க பிள்ளைங்க. அதனால் நாங்கள் ஆளுக்கு 1, பிள்ளைங்களுக்கு 1 அரைன்னு சொல்கிறதுக்காக 3 அடை தான் போட்டிருக்கேன் நான். நான் இப்போ கடாயிலே வந்து தட்டுறேன். கடாயில் தட்ட தெரிஞ்சவங்க தட்டுங்க. தட்ட தெரியலனா ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிட்டு அப்படியே எடுத்து கவுத்துட்டு அந்த இலையை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டும்போது கை சுட்டுப்பீங்க. தெரிகிறவங்க மட்டும்தான் இதை மாதிரி தட்ட முடியும். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டும்போது கையில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு தட்டினீங்கன்னா நல்லா தட்டுறதுக்கு வரும். நல்லா தட்டியாச்சு. 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் வடை மாதிரியும் போடலாம், பகோடா மாதிரியும் போடலாம். ஆயில் அதிகம் வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கல்லில் தட்டுறது. ஏன் ஸ்லோவாக திருப்பினேன்னா மேலே இருக்க எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடும். அதனால தான் மெல்லமாக வந்து திருப்பி விட்டேன். கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பவுமே ராகி அடை கொஞ்சமாவது எண்ணெய் இருந்தால் தான் நல்லா முறுமுறுலாக வேகும். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாங்க. கீரைலாம் நல்லா வந்து பச்சை சேல் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த அடை வந்து சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ராகி அடை முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம செஞ்சிட்டேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரை போட்டால் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து அதே கீரையை வச்சு ஒரு தோசை ஒன்று ஊற்ற போகிறேன். தோசைக்கும் மாதிரி தான் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு ஆனியன். இப்போ நீங்கள் தோசைகளை வந்து மாவோடு சேர்த்து அரைச்சா அது சீக்கிரம் புளிச்சிரும், கெட்டு போயிடும். இந்த மாதிரி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு வெங்காயம், நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரே ஒரு 2, 3 பல் பூண்டு, இந்த கீரை லேசாக வதக்கிட்டு ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நம்ம அதை விட இது வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் பொடிசாக கட் பண்ணி அப்படியே ஊற்றி சாப்பிட்டுலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக தூவிக்கலாம் அந்த கீரை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து. இது வந்து நமக்கு பச்சை வாசனைலாம் இருக்காதுங்க. அந்த வதங்கின மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா இது தோசை கரண்டியில் வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கீரை, வெங்காயம் எல்லாம் வந்து கொட்டாமல் இருக்கும். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. பாய்.